Friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு காலையில இருந்து vlog. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த மாதிரி மாவு எனக்கு புளிக்கவே மாட்டேங்குது. ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் நிறைய டிப்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தீங்க. அதில் நான் சிலது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு சிலது வந்துட்டு சிலப்போ ஒர்க் ஆகும், சிலப்போ ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதில் ஒருத்தங்க வந்துட்டு தயிர் வந்து சேருங்க, மாவு புளிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது சூப்பரான ஒரு டிப் ஆகும். இங்கே பாருங்க, ஆப்போ எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா. நான் இதுக்கு முன்னாடி போன வாரம் தோசை மாவு ஆட்டும்போது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்தேன். மாவு வந்துட்டு அவ்வளோ அழகாக புளிச்சிருந்தது. பட் மேலே பொங்கி வரல, ஆனால் நல்லா புளிச்சிருந்தது. ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் தான் வந்துட்டு நான் ரெகுலராக செய்கிற அந்த மாவோடு சேர்த்துருந்தேன். அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சரியா, ரொம்ப நாள் ஆச்சு நான் என்னோடய பிளேட்டில் ஆப்பம் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்து. ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கி ஆப்பத்துக்கு தேங்காய் பாலாகும். நேற்று நைட்டு ஒரு மூவி பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லை, லஞ்சு செய்ய தேவை இல்லையா, அதனால் பொறுமையாக தான் இருந்துச்சு. ஆப்பம் வித் தேங்காய் பால். இந்த டிப் வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்களை யாருக்காவது மாவு புளிக்கலை அப்படின்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்திங்கனாலே போதும், மாவு சூப்பராக புளிச்சிருது. ஓகேவா? ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. பை தனீஷ். இந்த இடத்துல நிற்க கூட முடியல, அந்தளவுக்கு குளிருது. சூப்பராக இருக்குது. விடிய காலில் மழை வேறு பெஞ்சிருக்கு, தண்ணியாகவே இருக்குது. செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுதா, அதனால அந்த தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக சுளீர்னு அந்த செடி மேலே விழுந்து முளைச்ச அந்த செடியெல்லாம் செத்து போயிடுது. ஊர்லேருந்து வந்து எல்லாத்தையும் கிள்ளி புதுசாக நான் வந்துட்டு நிறைய செடி வச்சுருந்தேன்னா, நான் விதை போட்டு வச்சுருந்தேன்னா எல்லாமே வர்றது போகிறது அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற செடி மட்டும்தான் நிற்கிது. இந்த வெண்டைக்காலாம் 2வது போட்டு வச்சுருக்கேன், 2வது வந்திருக்கு. சரி பார்க்கலாம் இந்த வாட்டியாவது எதாவது பொழைக்குமான்னு. இதிலெல்லாம் போயிருச்சு. இனிமேல் திருப்பி தான் வந்துட்டு விதை போட்டு வைக்கணும். அந்த கீரை பார்த்திங்கன்னா நிறைய நின்றுது, அதுவும் போயிருச்சு. இவ்வளோ தான் இப்போதைக்கு நிற்கிது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி இந்த சைட்லேருந்தும் வரும், அந்த சைட்லேருந்தும் வருமா, அதனால தான் இங்கே வைக்கலாம். இந்த சைடு பேக்கில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே துணி காய போடுறதுக்கு அந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இங்கே தான் வச்சாகணும், வேறு வழி இல்லை. இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி, இது கொஞ்சம் நல்லாவே நிற்கிது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு வெண்டைக்காய், இல்லை தக்காளி வந்துட்டு போட்டிருக்கேன் நேற்றுக்கு. அதுக்கு பிறகு மல்லியெல்லாம் நிறைய நின்றுச்சு. அந்த தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு அதில் விழுறதுனால செடி போயிடுச்சு. அப்புறம் கீரை, புதினா, கத்திரிக்காய், அப்புறம் அதில் வந்துட்டு அதான் மல்லி தான் போடுறேன். அது ரெண்டும் தண்ணி ஃபுல்லாக படுறதுனால கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அப்புறம் இதில் வந்துட்டு ஆமாம் மிளகா விதை வந்துட்டு முந்தானத்து தான் வச்சேன், அழகாக முளைச்சிருச்சு. இப்போதைக்கு என்னோடய குட்டி கார்டன் இந்த மாதிரி தான் பரிதாபமாக இருக்குது. ஐஷா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. அத்தானுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன், நானும் சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான். நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருடர்னு ஒரு படம் பார்த்தோம். படம் வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்தது. அமேசான் ப்ரைமில் வந்துட்டு பார்த்தோம். சரியா, லாஸ்ட் மந்த் வந்துட்டு தேட்டரில் போய் பார்க்கலான்னு அத்தானை கூப்பிட்டுட்டு இருந்தேன். படம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, வாங்க அப்படின்ட்டு. அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஓடிடியில் வந்துடும், நம்ம அப்போ பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதேமாதிரி வந்துருச்சு. நீங்கள் யாரும் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருந்தது. அந்த படத்துலேருந்து நான் சூப்பரான ஒரு லெசன் ஒன்று கற்றுக்கிட்டேன். அத்தா, இந்த படத்துல இருந்து வந்துட்டு நீங்க என்ன லெசன் கத்துக்கிட்டீங்க? நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். என்ன லெசன் கத்துக்கிட்டேன்? ஃபர்ஸ்ட் படம் இருந்துச்சு, நான் பாதி தான பார்த்தேன். பாத்தறதுக்கு நல்லா இருந்தது. பாத்தறேன். நம்ம பாதிக்கு மேல தான் அத்தான் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. படத்துல வந்துட்டு நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவரா நல்லவனா இருந்தோம்னா செருப்படி கன்ஃபார்ம் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன். யாரு பாருங்கடா? ஓ, நீ நல்லவனா? போ, வெரி குட், குட் ஜாப். அத்தா உங்களுக்கு ஏதோ சொல்றாங்களா? நான் எது சொல்லியா? நான் பிஸியா இருக்கேன். என்ன சொல்லுங்க, எனக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும். சொல்லுங்க, என்ன மாதிரி சொல்லுங்க. திடீர்னு கேமரா மணி சொல்லுங்க 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 ப்ளீஸ், அவங்களுக்கு தெரியணும்ல. சொல்லுங்க. என்னடி தெரியணும்? எனக்கே தெரியாது. ஐயோ, நட்டு கலந்துடுச்சா? ஆமா, இன்னைக்கு சனிக்கிழமை பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் கலந்துருச்சு. அப்ப திங்கக்கிழமை ஃபுல் ஓபன் ஆயிரும். அதான் படத்துல வந்துட்டு ஓவரா நல்லவங்களா இருந்தா அவங்கள வந்துட்டு கண்டிப்பா போட்டு தள்ளிடுவாங்க. நமக்கு கவலை இல்லையா, நம்மள போட்டு தள்ளிடுவாங்கடா. நம்மளே போட போறாங்க, நம்ம நல்லவங்க இல்லையா? அது நீங்க சரியா, உங்க வம்சத்துல யாரும் நல்லவங்களே இல்ல. அவளே நல்லவன்னு சொல்லிக்கிறாளா? ரொம்ப காமெடி பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்க. நான் நல்லவன் இல்லையா? நான் என்ன சொன்னேன்? அகலே நல்ல பொண்ணு சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ. இப்படி சொன்னா எப்படி இருந்தா? ஏற்கனவே என்ன எல்லாரும் ஒரு பெரிய வில்லி ரேஞ்சில பாக்குறாங்க. வெரி குட், நைஸ் ஜாப். அது கூட இவர் ஒருத்தர் போதும் நம்மளுக்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்கு, அகைன்ஸ்டா நிக்கிறதுக்கு. அப்படி வராதா? பேச முடியல, ஒரே இருமல்.
அதான் படத்துல வந்துட்டு இதுதான் சொல்லியிருப்பாங்க, ஓவரா நல்லவங்களா இருந்தா போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு. நம்ம யாருக்கு நல்லவங்களா இருக்குமோ அவங்கதான் போட்டு தள்ளுவாங்க. எனக்கு அப்படியே அது எனக்கு நடந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதனால யாருக்கும் நல்லவங்களா இருக்காதீங்க, நல்லது எதுவும் செய்யாதீங்க, சரியா? அதுல கூட இருக்கிறவங்களுக்கு செய்யவே செய்யாதீங்க. சோரே போடாத. நாளையில இருந்து இவன் தான் உங்க வைஃப், சரியா? ஏன் அப்படி? நான் தனிஷ், சரியா? ஏன் அப்படி? நாங்க வந்து ஆள் மாறாட்டம் பண்ண போறோம். ஆள் மாறறீங்களா? ஆமா. ஏன் அப்படின்னா அவன் வந்து நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டே டிவி பாக்குறானா, அதனால அவனும் அதே மாதிரி பண்ணா. அப்ப நான் என்ன மாதிரியே ஆமா, நீ மே ஸ்கூலுக்கு போயிரு, அவன் வீட்டு வேலை செய்யட்டும். அவன் வீட்டு வேலை, டாய்லெட் கழுவுறது. சரியா? நீ தான் பண்ணணும். நாளைல இருந்து இப்பத்துல இருந்து மாறிடலாம், சரியா? ஆனா அவனுக்கு அதேதான். அன்னைக்கு என்ன சொல்றான், நீங்க மட்டும் ரீல்ஸ் பாக்குறீங்க, என்ன பாக்கணும்? நான் சொன்னேன், நான் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் கவனிக்கலையாடா. அதெல்லாம் தெரியாது. நீ அமைதியா இருடி. நாளைல இருந்து ரொம்ப வளர வேலை செஞ்சுட்டான். நாளைல இருந்து பாரு, நாளைல இருந்து இப்பத்துல இருந்து நீதான் வந்துட்டு அகல்யா, சரியா? நான் தான் தனிஷ். அத்தா அகல்யான்னு கூப்பிடுங்க. அகல்யா, அகல்யா தனிஷ். நான் நாளைல இருந்து வந்து ஸ்கூலுக்கு போறேன்ப்பா. சரிமா செல்லாம். ஏடா நீ வந்து அவங்கள அத்தான்னு கூப்பிடுறானா? இனிமே தனிஷ் இங்க பாரு. தனிஷ் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டா? சரிப்பா. அகல்யா ஏன் மடியில ஏறி உட்கார்ந்து கீழே இறங்கு. ஆமா, இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு தனிஷ்க்கு மேல ஏறி உட்கார்ந்திருக்கியா நீ? சரி, ஓகே. ஆனா நீ இந்த மாதிரி நீங்க வந்து பண்றீங்கல்ல, நானும் பண்றேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா, அதெல்லாம் பேட் ஹாபிட். வேற ஏதாவது முடிச்சிட்டு டயர்டா இருக்கேன். வேற முடியல எப்படி பறக்குது பாரு. அதுலயே தெரியல எவ்வளவு வேலை பாத்துருக்காங்க. முடியல பறக்குது பத்தியா? முடி அவன் கலச்சு விட்டான். அப்படியா? அவங்க சுருட்ட முடி வேற. சரி, ஓகே, பை. சோறு போடு, பசிக்குது. ஹாய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸ்ரீ சண்முகா மெஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு 2 மாதத்துக்குலாம் முன்னாடி. அங்கே போயிருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. நான்வெஜ் வெஜ் எல்லாமே உண்டு. அதுக்காக நீங்கள் சிக்கன் மட்டன்லாம் எதிர்பார்த்துடக்கூடாது. தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். நம்ம உட்காந்துலாம் சாப்பிட முடியாது, நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் வந்துட்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வெளில போயும். சரி, அதனால கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். தலைக்கு கொஞ்சம் லேட்டாக குளிச்சிட்டேன், முடி வந்துட்டு காய மாட்டேங்குது. மணி வந்து 6:45 ஆச்சு. இப்போ தனிஷ் வருவான், வந்தோடனே வந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு முடியை காய வச்சுட்ருக்கேன். முடியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இல்லை, ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். முடியை கொஞ்சம் அந்த துஞ்சில் மட்டும் வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அந்த தம்பியை பார்த்தோன்னே அவர் வந்து ஒருத்தங்களுக்கு அழகாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சரி நம்மளாம் லைட்டாக கட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னோட ஹேருக்கு என்ன கட் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு பயபுள்ள டக்குன்னு ஸ்டெப் கட்டுன்னு சொல்லிடுச்சு. சரி தம்பி வெட்டி விடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அவரை வெட்டினாரு. அது முடி வந்து ஏதோ துண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல ஒரு லென்த்து. ஒரு இடத்துல ஒரு லென்த்தில் இருக்கு. எந்த ஜென்மத்தில் இது எல்லாம் சேர்த்து ஒன்றா வளருமோ அப்போதானே கட் பண்ண முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஹைட்டு. ஸ்டெப் கட்னா அப்படி தான் வரும். பட் எனக்கு அது என்னமோ செட் ஆகலை. சரி, இப்போ அதை வந்துட்டு காய வச்சுட்டு நான் வந்து ரெடி ஆயிடுறேன், சரியா? பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் தனிஷ் வரல, அவனுக்காக தான் வெயிட்டிங். அவன் வந்தாச்சுன்னா கிளம்ப வேண்டியதான். நாங்கள் மட்டும் போகல, ஒரு 2 ஃபேமிலியாக வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்துட்டு வெளில போய். ஸோ அதனால் இன்றைக்கி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டே ஆகும். ஸோ அதனால் காலையில் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுக்கலாம் சண்டே அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நைட்டு இந்த பிளான் பண்ணியிருக்கோம். தனிஷ்மா பாட்டை மியூட் பண்ணு, பாட்டு கம்ப்ளீட்டாக மியூட் பண்ணு. அம்மாவுக்கு காப்பி ரைட் கொடுத்துருவாங்க மக்களே. அப்பா வேணுக்குன்னு பண்ணுறாங்க. தனிஷ்மா இங்கே பாரு, எத்தனை தோசை சாப்பிடுவீங்க? நான் 3 சாப்பிடுவேன். நிஜமாவா? அம்மாவே 1 தான் சாப்பிட்டுக்கிடுவேன், நீ 3 சாப்பிட்டுருவியா? பரவாயில்லையே. அப்புறம் 3 கலக்கி. அப்பா 3 கலக்கி. ஏன்னா கலக்கி அந்த சமயம் இருக்கும் ஹோசூர் கடையில. அப்படியா? இதென்ன பெய்ட் ப்ரமோஷனா அன்பெய்ட் ப்ரமோஷனாடா? இல்ல. அப்பா சும்மா. சரி, இப்பதான் கிளம்பணும். இதுதான் பயங்கர கூட்டம். இப்போ கூட மணி 10 ஆகுது.